27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் எல்லாரும் வாசிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். எல்லா பெற்றோரும் வாசிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன். அது பிள்ளைகள் கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிறவர்கள். இந்த பூமியில ஜீவராசிகளை கர்த்தர் உருவாக்குகிறார். ஜனம் பெருக வேண்டும், அது ஆண்டவருடைய சித்தம். அதன்படி பிள்ளைகள் பிறக்கிறார்கள். உங்களிடத்தில் சில பிள்ளைகளை ஆண்டவர் பொறுப்பாய் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த உங்களிடத்தில் கொடுத்த பிள்ளைகளில் உங்கள் விருப்பம், உங்கள் சித்தம், உங்கள் நலம், அதை மாத்திரம் நீங்கள் வைத்து பிள்ளைகளை வளர்த்தால் அதில் ஆண்டவருடைய கிரியை இருக்காது. நன்றாக கவனிக்கணும். என் பிள்ளை நல்ல அறிவாளியாக இருக்கணும், என் பிள்ளை பெருசாக சம்பாதிச்சு என்னை காப்பாற்றணும், வயசான காலத்தில் என்னையும் அம்மாவையும் காப்பாற்றணும், இவன் நல்லா படித்து பெரிய ஆளாக்கி இவன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எங்கள் கூடவே இருக்கணும், கல்யாணம் பண்ணால் கூட இவனை அனுப்ப மாட்டேன், கூடவே வச்சுக்கிடுவேன், என் கூடவே இருக்கணும், எனக்கு 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 இருக்கும், நிச்சயமாக என் பிள்ளை இருக்கிறான், என்னை காப்பாற்றுவான் வயசானா அப்படின்னு. ஒரு நாள் கூட இந்த பிள்ளை, என் பிள்ளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாக மாறணும், இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவனாக இருக்கணும், ஆண்டவருக்கு இன்னும் பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறவங்க ரொம்ப குறைதான். எல்லாம் உங்களுக்காகவே நீங்கள் சுயநலமாக ஆக்கிட்டீங்க. கர்த்தர் இதுங்க இந்த வசனம் என்ன அருமையாக சொல்லிடுங்க. கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தர் கொடுத்தது, உனக்காக அல்ல, உனக்காக அல்ல. நல்லா கவனிக்கணும். கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன். இது கர்த்தர் கொடுத்தது. முதலாவது, விவாகம் எதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார்? பக்தி உள்ள சந்ததியை உண்டாக்குவதற்காக. அப்படித்தான் சொல்லியிருக்கு. உங்களிலிருந்து பிறக்கிற பிள்ளைகள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய், கிறிஸ்துவுக்கு சாட்சியாய், இயேசுவின் சித்தம் செய்கிறவர்களாய். நான் பிரதிஷ்டை செய்யும்போது சொல்றேன் பாருங்களேன், இந்த பிள்ளை கிறிஸ்துவை சார்ந்து பிசாசை தோற்கடித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளையாய் வளர கிருபை செய்யும்னு தான் நான் சொல்லி ஜெபம் பண்றேன். இது தேவ சித்தத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பிள்ளைகளை ஆண்டவருக்காக வளர்க்க முன்னுரிமை கொடுக்கணும். கிறிஸ்தவ மக்கள் கவனமாக இருக்க வேணும். அப்படி இல்லாமல் உங்கள் சுயத்துக்காக பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தால் நிச்சயம் உங்களுக்கு அவர்கள் இடைஞ்சல் பண்ணுவார்கள். அவர்களால் உங்களுக்கு பிரச்சனை. என் பிள்ளை என்னை காப்பாற்றுவான்னு நினைச்சல, அவங்க உன்னை காப்பாற்ற மாட்டேன். என்ன செய்வேன்னா பிற்பாடு என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. இவனை நான் இதை செய்தேன், அப்படி வளர்த்தேன், இப்படி வளர்த்தேன், நான் இவன் நர்சரி படிக்கும்போது ஸ்கூலில் போய் வாசலில் காத்து கிடப்பேன், இவனை கொண்டு போய் விடுவேன், சிலர் நான் இவனுக்கு காலை கழுவுனேன், கையை கழுவுனேன், இவனுக்கு மூக்கு செளியை தொடச்சி விட்டேன், இதெல்லாமா சொல்லுவாங்க. ஊட்டி விட்டேன், சாப்பாடு ஊட்டி விட்டேன், அதையும் விட்டுட்டேன், 10 மாதம் நான் சுமந்தேன், அதுவும் சொல்கிறேன் இல்லை, ரொம்ப 10 மாதம் நான் சுமந்தேன் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் சொல்லி இப்போ இவன் இந்த பிள்ளைகள் வளர்க்கிற விஷயத்தில் நீங்கள் இப்போ பிள்ளைகள் பெருசான பிற்பாடு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இந்த பிள்ளைய சொல்லு பேச்சு கேட்கறதில்ல, இவ இஷ்டமாக இருக்கிறா, அவள் எப்போ வர்றா எப்போ போகிறான்னு தெரிய மாட்டேங்குது, ஒன்றுமே பேச மாட்டேங்கிறா, இவன் பேச மாட்டேங்கிறான், அப்படி இப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. நான் சொல்கிறது கவனிங்க, அப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, பிள்ளை கெட்டு போன பிற்பாடு ஒரு அம்மா சொல்கிறாங்க, இவனை ஊழியத்துக்காவது கூப்பிட்டு போங்க பாஸ்டர். கெட்டு போன பிறகு இந்த பிள்ளை ஊழியத்துக்கு சரி, அதுக்காவது போய் பயன்பாடட்டுமே. ஊழியன்றது ரொம்ப அற்பமான விஷயம் தானே, அது ஒன்றும் மோசமான விஷயம். இவன் எதுக்கும் தான் உருப்படலை, அந்த ஊழியத்துக்காவது போகட்டும் அப்படின்னு அவ்வளவு மட்டமாக இருக்கிறதுலே ரொம்ப சுப்பீரியர் ஜாப் மினிஸ்ட்ரி ஆஃப் காட்.
அதுதான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நீங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா கவனிக்கணும். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். வால வயதின் குமாரர் யாருக்கெல்லாம் வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க? நான் கல்யாணம் ஆகாமல் வாலிப பிள்ளைகளை வச்சுருக்கோம், நல்லா கை ஊற்றி காட்டுங்க. நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்கள் எப்படி இருக்கணுமா? பலவானாக இருக்கணுமா? பலவானாக இருக்கணுமா? என்ன துப்பாக்கியை தூக்கி கையில் கொடுத்து சுடு அப்படின்னா என்ன, இப்படி மூஞ்சிக்கு நேராக வச்சுக்கிட்டு இது பாருங்க, என்ன பாருங்க, இப்படி மூஞ்சிக்கு நேராக வச்சுட்டு அந்த குதிரையை அதை பிடிச்சி அப்படி அழுத்தினேன்னா இந்த துப்பாக்கி வந்து அடிச்சு உன் பல்லெல்லாம் உடைஞ்சி தாடை உழைஞ்சி புல்லட் எங்கே போச்சோ தெரியாது. நோஞ்சானுங்க பலவீனர்கள் ஆயுதத்தை பயன்படுத்தினா அது அவங்கள தான் அது தாக்கும். அப்போது வாலிபர்கள் பலவான்கள், அவங்க ரொம்ப வீரம் உள்ளவங்க. அவர்கள் வந்து அதாவது அம்பு அவங்கள எய்ய வேண்டி, அவங்கள எதுக்கு எய்ம் பண்ணி நம்ம வந்து அவங்கள பண்ணணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ நம்ம பலவான்களாக இருக்கணும். பெற்றோர் பலவான்களாக இருக்கணும். பலவான்களாக இருக்கணும் அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும்? நல்ல ஜெபம் பண்ணால் தான் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நல்லா சத்தியத்தில் பிரியமாக இருந்து நீங்கள் அதை தியானிச்சா தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அது மாத்திரம் இல்லை, பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தால் தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, இல்லையா? துப்பாக்கி கொண்டாந்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டு அழுத்துக்கிட்டு விட்டால் அது போகிற இடத்துக்கு போகும் புல்லட்டு. அப்படி இல்லைன்னா என்னத்தான் அடிக்கும். பலவான்கள், அதாவது வாலிப பிள்ளைகள், வால வயதின் குமாரர் பலவான் கையில் இருக்கிற அம்பு கோப்பா இருக்கிறார்கள். என்னுடைய வில்ல தூக்கி இந்த அம்பை வச்சுட்டேன்னு சொன்னா நான் எங்க எய்ம் பண்றேனோ அங்க அனுப்பிடுவேன். எனக்கு எங்க எய்ம் பண்ணேன்னு தெரியல, என் பிள்ளைகளை யூஸ் பண்ண எனக்கு தெரியல, பலவீனன் நான். எனக்கு ஜெபம் கிடையாது, ஜெபமே கிடையாது, பலவீனன். எனக்கு வந்து ஆண்டவர் அபிஷேகமே எனக்கு இல்லை, நான் பலவீனன். பெற்றோர், நீங்க ஒருவேளை உங்க பிள்ளைகள் மாதிரி படிக்காதவங்களா இருக்கலாம், படிப்பில் குறைஞ்சவங்களா இருக்கலாம். அனாயிண்டிங் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ப்ரேயர் லைஃப் இருந்தா போதும். அதாவது எங்க அம்மா 16 பிள்ளை பெற்றாங்க. அதுல 11 பேர், மிச்சம் எல்லாம் சின்ன குழந்தையில இறந்து போச்சு. 11 பேர் நாங்க இருந்தோம். இந்த 11 பேரையும் ரட்சிக்கப்பட வச்சு இந்த 11 பேரும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும்படி, அதுல இருந்து ஊழியக்காரர்கள் எழும்பும்படி செய்ததுக்கு காரணம் எங்க அம்மா பலவானா இருந்ததுனால தான். பிசிக்கலி வீக், அவங்க அடிக்கடி மயக்கம் பெற்றுருவாங்க, சில நேரம் ஃபெயிண்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணியை தெளித்து எழுப்புனா தான் அவங்க வருவாங்க. ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆயிடுவாங்க, பலவீனம் ஆயிடுவாங்க. ஆனால் ப்ரேயரில் உட்காந்தாங்கன்னா நினைச்சதை சாதிச்சிருவாங்க. அவங்க ஜெபம் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த ப்ரேயர் நல்லா இருந்ததுனால தான் பிள்ளைகளை எல்லாம் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அவங்க நினைச்சது நடந்தது. ஆகவே நீங்க பலவான்களா இருக்கணும். நீங்களே ஜெபம் பண்றதில்ல, எதோ பண்றீங்க, ஜெபம் பண்றதில்ல. பைபிளை நீங்க தொடர்றதே கிடையாது. ஆம்பளைங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா பொண்டாட்டி கையில பைபிளை கொடுத்து விடுறது. சிலர் அது கூட இல்லை, நீ வச்சுக்கிற ஒரு பைபிள் போதும், நீயே வாசி, நான் பாஸ்டர் சொன்னா நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. பைபிள் இல்லாதவங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு நான் உங்களை கையெழுத்த சொல்லிலாம் அவமானப்படுத்த மாட்டேயா? இவ்வளவு சொன்ன போதாது அவனுக்கு? கை வீசம்மா, கை வீசி. மாமியார் வீட்டுக்கு வரோம் என்ன, நம்ம வந்து மாமியார் வீட்டுக்கு போனால் ஒன்று எடுத்துகிட்டு போக முடியல, ஆனால் அங்கேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். மாமியார் வீட்டுக்கு போனால் அவங்க கருவாட்டு குழம்பு வச்சு கொடுப்பாங்க, பனங்கிழங்க வச்சு கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க. மருமகன் வந்துட்டாலே போதுமே மாமியாருக்கு, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அப்படி சபை அப்படி இல்லை. நீங்கள் வரும்போது பைபிளை எடுத்துகிட்டு வரணும், ஞாயிற்றுக்கிழமையே பைபிளை தொடாத ஆள் மற்ற நாள் தொடவா போறியே? உங்களுக்கு எங்கேருந்து ஸ்ட்ரென்த் இருக்கும்? பிள்ளைகளுக்கு அறிவு சொல்றதுக்கு பைபிள்ல இருந்து 2 வசனம் தெரிய வேண்டாமா? 2 வசனம் தெரிய வேண்டாமா? இந்த வசனம் இப்படி சொல்லுது, அந்த வசனத்தின்படி யூஆர் ராங், என்ன ஒன்று திருத்திக்கோ அப்படி சொல்லணும்ல. உனக்கே ஒன்றும் தெரியாது, பிள்ளைகள் ரொம்ப அறிவாளிகள் ஆயிட்டாங்க, படிச்சுட்டாங்க. பைபிளை படிங்கய்யா, பைபிளை படிங்க, கேட்ட வசனங்களை தியானம் பண்ணுங்க,
சில வசனங்களை நீங்கள் பைபிளில் எடுத்து வச்சு புரிஞ்சு வச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு சொல்லணும். சத்தியத்தில் பலவான்களாகணும். நல்ல அபிஷேகம், ஜெபத்தில் நல்ல ஐக்கியத்தில் வந்து நல்ல அபிஷேகம் பெற்று பலவான்களாக இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய அம்புல, உங்களுடைய வில்லில் இருக்கிற அம்பை சரியாக ஏம் பண்ணி சரியான ரீதியில் நீங்கள் நடத்த முடியும். இல்லைன்னா இஷ்டமாக போயிடும். பாஸ்டர், என் பொண்ணு இப்படி ஆவான்னு நான் நினைக்கவே இல்லை பாஸ்டர். நானும் என் பொண்டாட்டியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலை பாஸ்டர். பிடிக்காது பாஸ்டர் லவ். எனக்கு அவளுக்கு பிடிக்குதே. எப்படி எப்படி கவனமாக இருக்கணும். உலகம் மாறி இருக்கு, எல்லாமே மாறி இருக்கு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்யணும்? நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்படி? ப்ரேயர், ஜபத்தில் நம்பிக்கை. நான் என்ன இருந்தாலும் என் பிள்ளைகளை பற்றி நான் கவலைப்படுறதில்ல. நான் ஜபத்தில் நாங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கத்தட்டை வச்சு நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டேன்னா போதும், ஆண்டவர் எல்லாத்தையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவார்னு சொல்ல பெற்றோர் உங்களால் முடியுமா? நான் அப்படித்தான் நான் அனுபவப்பட்டேன். எங்கள் அம்மா அப்படித்தான் அனுபவப்பட்டாங்க. எங்கள் அப்பா பைபிளை 6 மாதத்தில் 6 தடவை வாசிப்பார். கையில் இருக்கிற பீடி, சுருட்டு, சிகரெட்டை விட மாட்டார். இதை பொக்குன்னு ஊதிக்கிட்டே பைபிளை வாசிக்கிட்டு இருப்பார். அவருக்கு அதில் கன்விக்ஷன் இல்லை. கடைசி நாட்களில் ஏசப்பா வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் எங்கள் அப்பா கிட்ட. அப்பா, நான்லாம் ஊழியக்காரனாக இருக்கிறேன், நீங்கள் என்னப்பா திரும்பவும் போக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் விடணும் அண்ணே. அப்படியா? அப்போ அவங்க சொன்னாங்க, உங்கள் தாத்தா பரலவும் போயிருப்பாராடா. நாங்கள் எங்கள் அப்பாவுடைய அப்பா பேர் ஜெவமணி. அவர் பரலவும் போயிருப்பாரா அப்படின்னு. எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு. எங்கள் அப்பா என்னை விட சுருட்டு பிடிச்சாடுறா, ரொம்ப பிடிச்சாடுறா. அவர் பரலவும் போல. எங்கள் அப்பா போகாத பரலம், உங்கள் தாத்தா போகாத பரலவும் எனக்கு வேண்டாம்டான்ட்டாங்க எங்கள் அப்பா. அப்போ நான் சொன்னேன், எனக்கு தாத்தாவை பற்றி தெரியாது, நான் தாத்தாவை பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு உங்களை பற்றி தான் நல்லா தெரியும். நீங்கள் உங்கள் அப்பாவுக்காக ஜெபம் பண்ணியிருக்கணும், நீங்கள் கோட்டை விட்டீங்க. ஆனால் நான் எங்கள் அப்பாவுக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன், நீங்கள் பரலவும் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறையா சொன்னேன். அப்புறம் கடைசி நாட்களில் அதை விட்டுட்டாங்க. நீ சொன்ன மாதிரி ஆயிட்டம்டா. ரட்சிப்புனா என்னடா? நீ தானே ரட்சிப்புங்கிற. எங்கள் அப்பா ரட்சிப்பை பற்றியே எனக்கு சொல்லியடா. சுருட்டு பிடிக்க தான் அவரை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன்டா அப்படின்னுவாங்க. இப்படி தான் இருந்தாங்க. ஆனால் கடைசி நாள் அப்புறம் ரொம்ப என்ன சொன்னே, ஒன்றும் கவலைப்படாதடா, பரலவும் போகும்போது நிச்சயமாக நீ பரலவும் போவ, உன் காலை பிடிச்சிக்கிட்டே நானும் வந்துடுவேன் அப்படின்வாங்க. ரொம்ப கண்டெல்லாம் அடிப்பாங்க. நான் சொன்னேன், காலெல்லாம் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்க வச்சோம் கர்த்தருக்கு சொல்ல. ஆனால் எங்கள் அம்மா ஸ்ட்ராங் பிலீவர், நல்ல ப்ரேயர் வாரியர். எதுவும் எங்கள் அம்மாவுக்கு யாரையும் பேச பெரிய படிப்புலாம் கிடையாது. 13 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னத்தை படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், 5ஆவது 6ஆவது படிச்சுருந்துருப்பாங்க. இல்லை, அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பள்ளிக்கூடத்துலேருந்து பேக்கை தூக்கி போட்டோன்னே, இன்றைக்கி உனக்கு கல்யாணம் முடி அப்படின்ட்டாங்க. கல்யாணமா? ஆனால் 2 தலை தட்டி கல்யாணம் பண்ணு. திசைவளையிலேருந்து ஒருத்தன் வந்திருக்கான், கருப்பாக நனைஞ்ச பனை மரம் மாதிரி. எங்கள் அம்மா வெள்ளைக்காரி மாதிரி இருப்பான், ஃபேரா. இப்போ வந்திருக்கான் ஜெவமணி ஐயாவுடைய ஜெவமணி மகன் அப்படின்னு. உடனே என்ன செய்ய, ஒன்றும் மறுப்புலாம் பேச முடியாது. ஜப்பான்காரன் குண்டு போட்டுக்கிட்டு இருக்கான், எப்போ செத்து போவீங்களோ தெரியாது, அதனால் கல்யாணம் பண்ணி எல்லாம் ஊருக்கரைக்கு போங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவை திசைவிலைக்கு கூட்டிகிட்டு வந்தார். எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, ரொம்ப ஒரு மாதிரி பேதை, ஒன்றும் தெரியும். ஆனால் ஜெபம், அனாயிண்டிங், அபிஷேகம், ப்ராஃபஸி அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க பைபிள் வாசிக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங். என்டையர் ஃபேமிலியை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினாங்களே அவங்க. எல்லா பிள்ளைகளையும் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினாங்க, ஞானஸ்நானம் எடுக்க வச்சாங்க. எவ்வளோ அருமையான ஒரு காரியம். அவங்க வில்லில் தூக்கி அம்பை வச்சாங்க. 12 அம்பையும் கரெக்டாக எய்ம் பண்ணி அது எங்கே போய் சேரணுமோ அங்கே வச்சுட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், பலவான்களாக இருக்கணும் நீங்கள். அப்போ தான் இந்த அம்புகள் எல்லாம் சரியான இடத்துக்கு நீங்கள் கொண்டு போக முடியும். 128ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், 128:3. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, என் பிள்ளைகள் எல்லாம் ஒலிவ மர கன்றுகள். சொல்லுங்க,
பாட்டியம்மா சொல்லு, உன் பிள்ளை கல்யாணம் ஆகி அவனுக்கு பிள்ளை பிறந்து அவன் பெரிய ஆம்பளை. இப்போ சொல்லு, என் பிள்ளை எனக்கு ஒலிவ மர கன்று. அல்லேலூயா. எரும மாடு, சனிய, பிசாசு, யம. எத்தனை பேர் பிள்ளைகளை யமனை பெற்று வச்சு. அப்போ உன் பிராணனை வாங்குவானே அவன். அதனால தானே ஃபர்ஸ்ட் அவனுக்கு யமன் பேர் வச்சிருக்கேன். என் பிராணனை வாங்குறானே அப்படின்னு. யமனுங்கிறது, பிசாசுங்கிறது, சனிங்கிறது எரும மாடு. என்ன சொன்னாலும் உரைக்க மாட்டேங்குதான். அதனால என்னவா, எரும மாடு அப்படின்னு இப்படிலாம் சொல்கிறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. பைபிளில் சொல்லியிருக்கிற மாதிரி உன் பிள்ளைகளை திட்டணும்னு சொல்லி வந்துச்சுன்னு வச்சுங்க, ஒலிவ மர கண்டு அப்படி சொல்லி திட்டுங்க. ஒலிவ மர கண்டு, ஆலிவ் அப்படி சொல்லு இங்கிலீஷில், ஆலிவ். எரும மாடுக்கும் ஆலிவுக்கும் கிட்ட வருதா பாருங்க. பாருங்க, பஃபலோவுக்கும் ஆலிவுக்கும் கிட்ட வருதா பார்த்தீங்களா? வரல. நல்லா கவனிக்கணும். ஒரு நாளும் அப்படி இருக்கக்கூடாது. அனாயிண்டிங் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுனா, ஆலிவ் அப்படின்னா அனாயிண்டிங் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. உங்கள் பிள்ளைங்க எல்லாத்துலேயும் ப்ராஸ்பராக இருப்பாங்க. நல்ல அனாயிண்டட், நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நல்ல சவுண்ட் மைண்ட் அவங்களுக்கு இருக்கும். நல்ல திடகாத்திரமாக அவங்க இருப்பாங்க. அப்படி கன்ஃபஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஜெபம் பண்ணிட்டு இது விளங்கவா போகுது அப்படிங்கிற என்ன, நல்லா ஜெபம் பண்ணிட்டு இது விளங்காதுன்னு எனக்கு அப்பவே தெரியும். உருப்படவே மாட்டான். எங்கள் அப்பா சொல்லுவார் என்னை பற்றி, இவன் எதுக்குமே லாயக்கு இல்லை அப்படின்வாங்க. லாயக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? யூஸ்லெஸ்ஸும்பாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. பிள்ளைகளை இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. யூஸ்லெஸ்ஸு, உருப்படாதவன், இவன் இப்படித்தான் இருப்பான்னு எனக்கு அப்பவே தெரியும்ல. இது என்ன காரியம்? நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணி அப்படி இல்லை, விசுவாசமா சொல்லுங்க. என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு விசுவாசமா சொல்லுங்க. நிச்சயமா கர்த்தர் அப்படி செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உன்னுடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள் நல்ல ப்ராஸ்பரா இருப்பாங்க. என்ன எடுக்கிறாங்களோ அதுல ப்ராஸ்பர் ஆவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பிள்ளைங்க ஒரு ஃபீல்டில் இறங்கினா அந்த ஃபீல்டில் இந்த பிள்ளைகள் ப்ராஸ்பர் ஆவாங்க, நல்ல முன்னேறுவாங்க, நல்ல செழிப்பாக இருப்பாங்க, நல்ல ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நிச்சயமாக அப்படி தான் இருப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொல்லுகிறேன், இந்த 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 பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் நான் சொன்னபடியே உங்களை விட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸில் அவங்க வளர்ந்துருக்கணும். பிரெயினில், நல்ல அறிவு ஞானத்தில் உங்களை விட அவங்க நம்மளை விட அதிகமாக இருக்கணும். நம்ம எல்லாம் ஒரு அளவுக்கு வந்திருக்கிறோம், அவ்வளோதான். நம்ம பிள்ளைகள் இந்த லெவலை தாண்டி இன்னும் பல லெவலுக்கு போகணும். என்ன மாதிரிலாம் நீ வரமாட்டடா, நான் ரொம்ப அறிவாளிடா, நீ என்ன மாதிரிலாம் வர முடியாதுடா, இப்படி உன் பிள்ளைய பார்த்து சொல்ல அப்படி இல்லை. எல்லாரும் ஆண்டவர் இயேசுவே சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதிலும் பெரிய கிரியைகளை செய்வான்னு இயேசுநாதரே சொல்லியிருக்காரு. அப்படி நம்ம சொல்லணும். நம்முடைய பிள்ளைகள் அப்படி முன்னேறணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதங்கள் தான் மிக முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த தீமைகளும் பற்றக்கூடாது. நல்ல ப்ராஸ்பரா இருக்கணும். நான் சொல்றது எப்போ அடிக்கடி பிள்ளைகள்னு வந்துட்டாலே வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றது, இந்த காதல், இந்த மாதிரி காரியங்கள் அப்படி இருக்கக்கூடாது. சபையில் யாராவது என்ன பார்க்குறான்னா, அழகான பொண்ணு எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கே செலவன் வரான். பிளஸிங் சென்டரில் அழகான பொண்ணுங்க இருக்கா? ஐயோ, எங்கள் சபையில் தான் குயினுங்கெல்லாம் இருக்குது, ராணிகள்லாம் எங்கள் சபையில் தான் இருக்குது. ஆள் கொஞ்சம் கலர் டல்லு, ஆனால் ஃபேஸில் ராயல்ட்டி பாரு, அவ்வளோ ராயலாக இருக்கும் எங்கள் பிள்ளைங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் அழகான பிள்ளைங்க. எவ்வளோ அழகான பிள்ளைங்க. பிரைஸ் தி லார்ட். கருப்பாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கம்மா நீ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதான். இதுக்கு யாரும் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தீர்க்கதரிசனம் நல்ல பேசிட்டு உன் பொண்ணுக்கு என் பையனை தான் கர்த்தர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லு. வீட்டுக்கு போய் அழகான பொண்ணு வீட்டில் போய் தான் அதை சொல்லணுமா? நல்ல சவப்பா, நல்ல மூக்கு மொழியுமா இருக்கிற வீட்டுக்கு போய் அந்த நல்ல ஜெபம் பண்ணுற, தோத்திரம் என் பையன்தான் உனக்குன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்படி எவனா வந்தானே என்கிட்ட அனுப்பு. அப்படிலாம் சொல்ல மாட்டார்.
கவனமாக இருக்கணும். இப்படி ஜெபம் பண்ணுறவங்க அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே சுற்றுறவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் வீட்டில் வச்சு ஜெபம் பண்ணி சொல்லுங்கள் என்ன தெரியுதுன்னு, என்ன தெரியுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்படி ஆட்களை யார் இருக்கலாங்க? ஜெபம் பண்ணிட்டு என்ன தெரியுதுன்னு சொல்லுங்க. கருப்பாக தெரியுது. அப்போ கருப்புனாலே தரித்திரம், கருப்புனாலே தோல்வி, கருப்புனாலே எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லுங்க. கண்ணு முன்னா என்ன தான் தெரியும்? எல்லாம் எப்படி தான் தெரியும்? கருப்பாக தான் தெரியும். கருப்பாக தெரியுது, சிவப்பாக தெரியுது, அது தெரியுது, இது தெரியுது. அவர்கிட்டையும் போய் ஜெபம் பண்ணக்கூடாது. எங்கேயும் போய் என்ன செய்யுது? தீர்க்கதரிசி அங்கே ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு. இங்கே யாராவது இருக்கலாம்? எந்த தீர்க்கதரிசியாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆளை முந்தின நாட்களில் இருந்தீங்க. அங்கே ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு வீட்டில் வெள்ளச்சலக்காரியம்மா ஜெபம் பண்ணுது, அது சொன்னபடியே நடக்குது. யாராவது அப்படி கூட்டிகிட்டு போனிய? யாராவது உங்களை கூப்பிட்டாங்கன்னா சொல்லுங்க, பாஸ்டர்கிட்ட போட்டு கொடுத்துருவேன் உன்னன்னு சொல்லு. ஒரு நாள் அப்படி போக வேண்டாம். அப்படி ஒரு தீர்க்க தரிசனமே கிடையாது. சபையில் நீ வரும்போது கர்த்தர் பேசுனா இருப்பார், அதான் தீர்க்க தரிசனம் உனக்கு. நீ வேதம் வாசிக்கும் போது ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்றாரு, அதான் ஆண்டவருக்கு மகிமை. உங்க பிள்ளைகளை பற்றி தவறா குறைவா யாரும் சொல்ல நீங்க அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நீங்களும் உங்க பிள்ளைகளை பற்றி யார்ட்டையும் குறை சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எங்க பிள்ளைங்க ஒலிவ மர கன்று இல்லை அப்படி சொல்லணும். என் பிள்ளைங்களாம் ஒலிவ மர கன்றுகள், ஆசீர்வாதமானவர்கள் என்று சொல்லணும். நீதிமொழி 14:26 கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பெற்றோரா நீங்க இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் ஆண்டவரின் அடைக்கலத்தில் இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. பெற்றோர் முதலாவது உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. முதலாவது நீங்கள், உங்களில் உரிமை உள்ளவர்கள் உங்கள் பிள்ளைகள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மையாக வைத்திருக்க பார்ப்பீர்கள். எப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுவர்களாக இருக்கும்போது. எந்த தீமை பொல்லாப்பு இவைகளில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. நீங்கள் நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாய் கர்த்தருக்கு பயந்து பாவத்துக்கு தீமைகளுக்கு விலகி இருக்கும்போது நிச்சயமா உங்க பிள்ளைகள் கைவிடப்பட மாட்டார்கள். நாங்க என்ன ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே, நான் என் மனைவி ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே நாங்க இந்த பிள்ளைகளை நாங்க உமக்கு ஊழியம் செய்துக்கிட்டே பெற்றெடுத்தோம். நாங்கள் அனாயிண்டிங்கில் அபிஷேகத்தில் இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தோம். ஒரு பிள்ளைகளை கூட நாங்கள் ஆண்டவரே பாவிகளாக இருக்கும்போது பெற்றெடுக்கலை. உம்முடைய பிள்ளைகளா, உம்முடைய ஊழியக்காரர்களாக நாங்கள் பெற்றெடுத்தோம். எங்கள் பிள்ளைங்க ஒருவர் கூட சத்துரு எங்கள் பிள்ளைகளை தொடக்கூடாது. அப்படி தான் ஜெபம் பண்ணோம். எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் காத்துக்கிட்டாரு, சாட்சியாக காத்துக்கிட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றையும் சவாலாக பிரசங்கிக்கக்கூடிய சாட்சி உள்ளவர்கள் எங்கள் பிள்ளைகள். உங்கள் பிள்ளைகள் அப்படி இருக்கணும். கர்த்தர் அப்படி வழி நடத்தணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய சித்தத்துக்கு நீங்கள் உங்களை கர்த்தருக்கு பயந்து நடந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஏசாயா 54:13 பாருங்கள். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நான் வேகமாக சொல்லுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 18:15-16 பாருங்கள். பின்பு குழந்தைகளையும் அவர்கள் தொடும்படி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். என கவனியுங்கள். அந்த நாட்களில் இருந்த விசுவாசிகள் அல்லது இயேசுவிட வந்தவர்கள் தங்கள் பிள்ளைகளை இயேசு தொடும்படி இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். தங்கள் பிள்ளைகளை இயேசு தொடும்படி. நீங்க என்ன செய்யணும்? உங்க பிள்ளைகளை அங்க இங்கேயும் கூட்டிட்டு போக கூடாது. கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கும் உங்கள் பிள்ளைகள். என் பிள்ளைகளை நான் இயேசுவிடம் கொண்டு போகிறேன், இயேசுவிடம் கொண்டு போகிறேன். அப்படி போகணும். அதை சிலர் தடை பண்ணுவாங்க. சீஷர்கள் தடை பண்ணாங்க. ஆனா இயேசு என்ன சொல்ல தெரியுமா? சிறு பிள்ளைகளை இயேசுவோ அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் என்று சொல்லி இருக்குது. அதுல 16ஆம் வசனத்துல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எல்லாரும் இன்றைக்கு எல்லாரும் நம்ம பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தோம். எதுக்கு? அவர் தொடும்படி. தொடும்படி. பெற்றோர் சொல்லுங்க, எங்க பிள்ளைகளை ஆண்டவரே நீர் தொடணும். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே இயேசுவே, எங்க பிள்ளைகளை நீ தொடணும் ஆண்டவரே. ஆகவே நாங்கள் உம்மிடத்தில் கொண்டு வருகிறோம். உம்மிடத்தில் கொண்டு குழந்தையிலிருந்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு பிள்ளைகளை விட்டுட்டு டியூஷனுக்கு போகுது அல்லது அதுக்கு போகுது இதுக்கு போகுதுன்னு சர்ச்சுக்கு வராம
டியூஷன் போனால் கூட பரவாயில்ல, சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும். ஆண்டவர் மிச்ச நேரங்களில் எல்லா டியூஷனையும் வச்சுக்கணும். நான் சொல்கிறேன், எல்லாம் கவனிக்கணும். எது முக்கியம்? ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய வார்த்தையை பிள்ளைகள் கேட்கணும். அந்த அந்த ஆண்டவர் இயேசுடைய டச்சு உங்க பிள்ளைகள் மேல இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவரே, நாங்க சர்ச்சுக்கு போறோம், நீர் எங்களை தொடணும், எங்க பிள்ளைகளை நீர் தொடணும்னு தான் நாங்க இந்த குழந்தைகள் எல்லாம் நாங்க இந்த சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரோம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீர் தொடணும். இயேசு அன்றைக்கு மாம்சத்தில் இருந்தார், இன்றைக்கு அவர் பரிசுத்த ஆவியினால் எங்குமே இருக்கிறார். நீங்க சர்ச்சுக்குள்ள கூட்டு வந்துட்டா அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை தொடுவார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் வரும், நல்ல நல்ல புத்தி வரும், நல்ல அறிவு வரும், நல்ல தெளிவு வரும். இப்போ இந்த நாட்களில் +2க்கு 10க்கு பிள்ளைங்க ரொம்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால சர்ச்சுக்கு கட்டடிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அப்படி செய்யக்கூடாது. சர்ச்சு கட்டடிச்சுட்டு படிப்பு அல்ல, அப்படி கிடையாது. அது பிரமாணத்தை மீறுகிறதாக இருக்கும். நீங்க உங்க பிள்ளைகளை சர்ச்சில் கொண்டு வந்து வச்சு வசனத்தை கேட்க வைங்க. ஆண்டவருடைய டச் இருக்கும். எந்த ஒரு மனுஷனுக்கும் ஞானத்தை கொடுக்கிறவர் இயேசுதான். கொஞ்சமா படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் மனதில் தங்க வைக்க ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறவர் ஆண்டவர். எல்லாம் நீங்க சொல்லணும், நான் வாரந்தோறும் இயேசு எங்க பிள்ளைகளை தொடும்படி நாங்க ஆலயத்துக்கு கூட்டிட்டு வருவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவர்கள் தொடப்படுவார்கள். 3 யோவான் 4ஆம் வசனத்துல, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை அப்படி சொல்லியிருக்கு. பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள், அதாங்க நமக்கு சந்தோஷம். என்ன ராபினுக்கு நான் சொல்றேன், ராபின் உன் பிள்ளை ஸ்குவாஷில் நேஷனல் விளையாட போயிருக்கு, கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்தா அதை விட என்ன சந்தோஷம்? என் பிள்ளை ஏசப்பாவுடைய பிள்ளைன்றது தான் நமக்கு பெரிய சந்தோஷம். அப்படித்தானா? ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஆமா, அதுதான் பெரிய சந்தோஷம். என் பிள்ளை சும்மா ஒன்றும் கோல்டு மெடல் வாங்கிட்டு வரல, ஏசப்பா கூட இருந்ததுனால தான் அவர் சொன்னார். 72 ஹவர்ஸில் அவருக்கு ஜெபம் பண்ண ஜபத்தில் தான் ஆண்டவர் இந்த செய்தாரு. எதுலையுமே நாங்கள் இயேசுவை மகிமைப்படுத்தத்தான் நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால அதில் கவனமாக சத்தியத்தில் நடக்கிறாங்க, அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நான் சில ப்ராக்டிக்கல் காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இல்லையா? 2 பிள்ளைகள், ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் 2 பிள்ளைகள். அதுக்கப்புறம் எதுவும் பிள்ளைகள் பிறந்தாங்களா? பைபிளில் இல்லை. 2 பிள்ளைகள், அதுவும் ஒரே பிரசவத்தில் 2ம் பிறந்துச்சுங்க. என்ன அதில் என்னன்னா, ஈசாக்கும் ரெபேக்காளும் பிள்ளைகள் வளர்த்த விதம், அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சில காரியங்களை நம்ம பின்பற்றணும், சில காரியங்களை பின்பற்றக்கூடாது. அதுக்கு தான் பைபிளில் எழுதியிருக்கு. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 24, 25, 26, 27 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்கள். பிரசவ காலம் பூர்ணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். பயங்கரமான ஆளியாவன். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்ற போது ஈசாக்கு 60 வயதாய் இருந்தான். இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன போது, என்ன கவனிங்க, பெரியவர்கள் ஆன போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருவது ஈசாக்கு உடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினால் ஏசாவின் மேல் பட்சமாக இருந்தான். அப்பாவுக்கு ஊட்டி நல்ல சாப்பாடு கொடுத்துட்டேன்னா ஓ மேலே தான் பிரியப்படுவார் ஈசாக்கு. அடுத்த வசனம் அதே வார்த்தையில் பாருங்க, ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாக இருந்தாள். ஈசாக்குக்கு ரீசன், ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமாக இருந்ததினால் அவன் வேட்டையாடி சமைச்சது. ஏசாவின் மேல் பட்சமாக இருந்தான், ஆதாயக்காரன். இவன் ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாக இருந்தான். ஏமா தாய் தானே நீ, நான் உங்களை கேட்கல, ரெபேக்காளை கேட்குறேன்.
தாய் தானம்மா நீ. 2 பிள்ளைகளையும் நீ தானே பெத்தெடுத்த. அது என்ன யாக்கோபின் மேல பட்சமா இருந்த, ஏசாவை விட்டுட்ட. இதுல என்ன வந்துருச்சுன்னா, ஏசா அப்பா பிள்ளை, யாக்கோபு அம்மா பிள்ளை. உங்க வீட்டில் அப்படி இருக்கா? அப்படி இருக்கா? நீ கேட்கும் போதே அப்படித்தானே கேட்குற. நீ யாரு பிள்ளை, யாரு பிள்ளை சொல்லு, எல்லாம் சொல்லி கொடுத்துட்றது. அம்மா பிள்ளை சொல்லு, அம்மா பிள்ளை சொல்லு, அம்மா பிள்ளை சொல்லு. நீ யாரு பிள்ளை, தப்பி தவறி அப்பா பிள்ளைன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு பாலும் கிடையாது, அதுக்கப்புறம் அதுக்கு கொழுப்பாட்டுறதும் கிடையாது. அம்மா பிள்ளை, அம்மா பிள்ளை அப்படிதான் சொல்லணும். அப்பா பிள்ளை யாரு, அம்மா பிள்ளை யாருன்னு வளர்த்ததுனால தான் இங்க வந்துச்சு பிரச்சனையே. இப்படி பார்ஷியாலிட்டி காட்டி பிள்ளைகளை நீங்க வளர்க்கக்கூடாது. உங்க வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்கலாம், அப்பா பெட்டு ஒன்று, அம்மா பெட்டு ஒன்று அப்படின்னு கூடாது. ஈக்குவலா பெற்றோர் பிள்ளைகளை சமமா நேசிச்சு சமமா அவர்களை நடத்துறதுக்கு நீங்க படிச்சிருக்கணும். இப்படி ஏற்கனவே ஏசாவுக்கு தெரியும், அப்பாவுக்கு நல்ல முயல் மான் நல்ல ருசியா, சில நேரம் அவர் நாக்கு செத்து போய் கிடக்கும், கொஞ்சம் காரத்தை போட்டு டேஸ்டாக கொண்டு கொடுத்துட்டான். வெட்டி தின்னுட்டு என்ன வேணாலும் ஆசீர்வாதம் பண்ணுவார். கடைசி நேரத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்கறது கூட எனக்கு வேட்டைக்கறி வேணும்டா அப்படின்னு தானே சொல்லிட்டாரு. கிழமை சும்மா இருக்கானா பாருங்க. கண்ணு இருண்டு போச்சு, வேட்டைக்கறி வேணும்டா, வேட்டைக்கறி தானப்பா இந்தா கொண்டு வரேன்னா அவன் வேட்டையாட போயிட்டான். எங்க அம்மா தந்திரமா அவனுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதத்தை வாங்கி இங்க கொடுத்துட்டான். இதுதானங்க பிரச்சனை. ஏன் ஆசீர்வாதத்தை 2 பேருக்கும் பகிர்ந்து கொடுத்துருந்தா அவன் அன்காட்லியில போயிருக்க மாட்டானே, அவன் இஸ்மவேல் கூட்டத்தில் போய் சேர்ந்திருக்க மாட்டானே, இஸ்ரவேல் கூட்டத்திலே இருந்திருப்பானே. ஆண்டவர் சித்தம் அப்படி இப்படி, கர்த்தர் சித்தம் அதனால தான் அவர் போயிட்டாரு அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். ஆண்டவர் சித்தம் உன் பிள்ளையில ஒரு பிள்ளை நல்லா இருக்கணும், ஒரு பிள்ளை கெட்டு போகணுன்றது ஆண்டவர் சித்தமா? ஏசா யாக்கோபு வாழ்க்கையில ஆண்டவர் என்ன, அது வேற காரியம். உன் பிள்ளைகள் அப்படி கிடையாதே. உன் பிள்ளைகள் உன்ட்ட 4 பிள்ளைகள் கொடுத்துருக்காரு, 2 பிள்ளைகள் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா ஒரு பிள்ளை தான், அதான பாஸ்டர் ஒரு பிள்ளையே போதும்னு நாங்கள் இருந்துட்டோம் பாஸ்டர். நல்ல வேளை இந்த பாஷியலுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஒரு பிள்ளைன்னு, ஒரு பிள்ளை பெத்த ஏதோ எக்குத்தக்கா பெத்துட்ட, அடுத்த பிள்ளைக்கு ட்ரை பண்ணியும் உனக்கு கிடைக்காதனால இப்படி ஒரு ஷாக்கா, அப்படி சிலர் இருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாம் கவனிங்க. அப்படி பாஷையெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லா பிள்ளைகளையும் சமமாக இருக்கணும், சமமாக நேசிக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 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 பிரச்சனைக்கே காரணம் அப்படித்தான். அப்பாவுக்கு ஏசா பிடிக்கும், அம்மாவுக்கு யாக்கோவை பிடிக்கும். ஏசாவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு அப்பா விருப்பம், அம்மாவுக்கு யாக்கோவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு விருப்பம். கட்சியில் 2 பேர் யார் ஜெயிச்சா? தாய் குலம் தானே ஜெயிக்கும். பாவம் அன்னைக்கு ஆதாம் அன்னைக்கு தோத்தாம் பாருங்க. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்புறாணி பாவம், அவனுக்கு தோல்விதான். தோத்தா தாயா வீட்டில் சமாதானமா இருக்க முடியும்? ஆதாம் ஜெயிக்க நீ ட்ரை பண்ணாத. 2மே அம்மா பிள்ளையா இருந்துட்டு போகுது, விடு. 2மே அம்மா பிள்ளையா இருந்துட்டு போகுது. எல்லாமே ஒரே சமமா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க நம்ம தெரிந்திருக்க வேணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. நான் இன்னொரு பகுதியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது யோசேப்பினுடைய சகோதரர்கள், யோசேப்பின் சகோதரர்கள் இங்க கூட இந்த பாஷையில் இருக்கு பாருங்க. அதாவது ஈசாக்குக்காவது ஒரு மனைவி, இவருக்கு இங்க 16ஆம்ல இருந்து போகும்போதே 4 பொண்டாட்டி. லேயாள் முதல்ல, அப்புறம் அவ வேலைக்காரி லேயாள், அப்புறம் ராகேல், அதுக்கப்புறம் 2 பேருடைய சர்வன் மேடும் இவங்க மனைவியா அவங்களே கொடுத்துட்டாங்க, விரும்பி கொடுத்துட்டாங்க. சரி, அதெல்லாம் இந்த காலத்தில் இல்லைங்க. அப்படி ஏதாவது கொடுத்து விரும்பி பொண்டாட்டி கொடுத்தான்னு வாங்கிடாதீங்கயா. சத்தியத்தின்படி வாழ கவனமா இருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிள்ளை இல்லைன்றதுக்காக வேற பொண்ணை தேடுறாங்களாமே. யாராவது விசுவாசிகளுக்குள்ள அப்படி இருந்தா விளங்காது, அது சரிபடாது. கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளை இல்லைன்னா என்ன செய்ய, கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணு. அப்படியே பிள்ளையே இல்லைன்னா அல்லேலூயா, நீ உனக்கு நான் பிள்ளை, எனக்கு நீ பிள்ளை, சந்தோஷமா கிளவி துள்ளி விளையாடுங்க. பிள்ளை இல்லாத வீட்டில் என்னவா
அப்படிதானே சொல்லியிருக்கு. அப்படி சொல்லி விடாங்க. அதை விட்டுவிட்டு என்ன பிள்ளை இல்லைன்னு சொல்லி போய் வேற கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என் பையனுக்கு என் பொண்ணுக்குன்னு விசுவாசிகளே சிலர் அப்படி பேசுறதாக என் செவிக்கு வந்துச்சு. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. எங்க பாருங்க, யாக்கோபுக்கு நிறைய மனைவிகள். அதனால என்னன்னா நிறைய ஸ்டெப் பிரதர்ஸ். அவனுக்கு அப்பா ஒருத்தர், அம்மா நிறையா, அதனால பிள்ளைகள் நிறையா. ஆனால் இவ்வளோ மத்தியில் இவருக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, அவ பிள்ளையும் நான் நேசிக்கணும், இவ பிள்ளையும் நேசிக்கணும், எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் தான், எல்லாருக்கும் ஈக்குவலாக நேசிக்கணும். அப்படி இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்கார் பாருங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம். இஸ்ரவேல் முதிர் வயதில் யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமார எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பனவர்ண அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். பிரதர்ஸுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள சண்டை உண்டாக்குறது, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறதுக்கு காரணம் என்ன? ஒரு பிள்ளைக்கு ரொம்ப அன்பு காட்டுறது, ரொம்ப அன்பு காட்டுறது. ஏன் அவனுக்கு மட்டும் பலவரண அங்கியா? ஏன் மற்றவனு உனக்கு பிறந்தவன் தானையா? எல்லா பிள்ளைகளுக்கும் சமமா செய்யணும். பிள்ளைகள்கிட்ட கேட்கணும், உனக்கு என்ன பிடிக்கிறது, என்ன செய்யணும், அதுக்கு கேட்கணும். அதுக்காக எல்லாருக்கும் ஒரே மாதிரி. எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா, ஒரு ஜவுளி கடையில் கொண்டு விட்டு இவனுக்கு என்ன ஆகும், இவளுக்கு துணியாக ஆகும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஒரு மாதிரி ஆஷ் கலர் அரக்காளிச்சிட்ட ஒயிட் ஷர்ட்டு. இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி தான் கிறிஸ்மஸ் ட்ரெஸ் இருக்கும் எங்களுக்கு. எல்லாரும் நாங்கள் அப்படியே ஆளாக்கில் இருந்து அப்படியே படி வரைக்கும் இருப்போமா லைனா, எல்லாருக்கும் ஒரே ட்ரெஸ்ஸு. சர்ச்சுக்கு போனோம்னா எல்லாம் யூனிஃபார்மாக எங்கேயோ ஒரு படம் மாதிரி நாங்கள் அப்படிதான் செய்யார். எங்ககிட்ட உனக்கு இந்த துணி பிடிச்சிருக்கா, இது பிடிச்சிருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி போ அப்படின்னு 6 பையன்களுக்கும் ஒரே மாதிரி துணியை தைச்சி கொடு. அந்த கடைக்காரனும் என்ன செய்வானா, தைச்சி போட்டுருவோம். அப்படி தான் இருந்துச்சு. அப்படி இல்லை, இந்த இருக்கு சமமாக நேசித்தாங்க. சரி இருக்கட்டும், அதனால் நீங்கள் சமமாக நேசிக்கிறேன்னு எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்மாக எடுத்து கொடுத்து அதில் உள்ளே மாதிரி எங்கேயுமோ வர மாதிரி அப்படி பண்ண வேண்டாம். பிள்ளைகள் விருப்பப்படி அவர்களுடைய விருப்பத்துக்கு இணங்க. இவனுக்கு பலவர்ணம் அங்கேயே எடுத்து கொடுத்தியா, எப்பா நான் யோசேப்பு பலவர்ணம் அங்கேயே எடுத்து கொடுத்துருவேன். சிமியோன் உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்ட்டு, எனக்கு இந்த வர்ணம்லாம் பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும். ஓகே, நீ விருப்பப்படி எடுத்துக்க. லேவி இங்கே வா. இவங்க 2 பேர் தான் ரவுடி பயலுக. சிமியோனும் லேவி இருக்கான் பாருங்க, அவனுக்கு தான் காலி பயலுக. இவனுக்கு தான் குடும்பத்திலே பிரச்சனை உண்டாக்கணும் அவனுக்கு. அதனால் அவனை கூப்பிட்டு, எப்போ நீ வா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு அண்ணன் சிமியோன் வாங்கின மாதிரி கூட எனக்கு அவ்வளோ பிடித்தமாக இல்லை, எனக்கு வேற மாதிரி வேணும், கொஞ்சம் ஒயிட் டீஷா ப்ளூயிஷா அப்படி வேணும். ஓ உன் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு, சரி உனக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்க அப்படி செய்யணும். விட்டுட்டு எல்லா பயலையும் கண்டாங்கி வாங்கி கொடுத்துட்டு யோசேப்பை மட்டும் கூட்டிகிட்டு போய் அப்படியே சும்மா பலவரனை அங்கி என்ன அப்படி வாங்கி போட்ட உடனே அவ்வளோ பேரும் பார்த்தான். லேய் வாங்கடா, என்னடா நம்ம அப்பனுக்கு எங்கடா போச்சு புத்தி, நம்ம அவருக்கு தான் பிறந்தோமா, அவருக்கு தான் பிறந்தோமா, வேற யாருக்கும் பிறந்தோமா? ஏன் அவன் தான் பிள்ளையா, நம்மெல்லாம் பிள்ளை இல்லையா? இது என்னன்னு இவன் யோசித்து கடைசியில் யோசேப்பை கொல்ற வரைக்கும் போயிட்டான். பகைகள், விரோதம், வைராக்கியம், சண்டைகளை சகோதரர்களுக்குள்ள உருவாக்குனதே இந்த யாக்கோபு தான். தவறா நடக்கக்கூடாது. உங்க பிள்ளைகளை நடத்த நீங்க கற்றுக்கொள்ள வேணும். பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, அண்ணனுக்கு இந்த துணி எடுத்துருக்கு, உனக்கு இது வேணுமா? அண்ணன் இந்த படிப்பை படிக்கிறான், நீ என்ன படிக்க போற, உன் விருப்பத்தை சொல்லு அப்படி கேட்கணும். அண்ணனுக்கு பி படிக்கிறான், எனக்கு பி விருப்பம் இல்லை, எம்பிபிஎஸ்க்கு நீ 99% எடுத்திருக்கணும், நீ எடுத்திருக்கிறது 80% தான், உனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்காது, வேற பிஎஸ் தான் கிடைக்கும். அதனால என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து பேசி எல்லாரும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு நிலையில் பிள்ளைகளை நீங்க வழிநடத்துனீங்கன்னு சொன்னா பிள்ளைகளுக்குள்ள இருக்காது. நாளைக்கு கல்யாணம் பண்ணி போனோடனே எங்க அப்பா அவன் மூத்தவளை தான் நல்லா நேசிச்சாரு, இளையவனை விட்டுட்டாரு, அதனால இப்படி நான் போயிட்டேன், எங்க அப்பாவால ஆச்சு அப்படின்னு இன்னைக்கு சொல்ற பிள்ளைகள் குற்றச்சாட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. அதனால என்ன உண்டாகுதுன்னா, மூத்தவளை பார்த்து இளையவனுக்கு தம்பிக்காரனுக்கு பொறாம வருது. அவ நல்லா இருக்க காரணம் எங்க அப்பா என்ன கல்ச்சடி ஆக்கிட்டாரு. இப்ப பேச்சு ஊழியக்காரன் பிள்ளைகளுக்கு கூட அப்படி நடக்குது. இப்ப பேச்சு அவனுக்கு தான் செய்தாரு, எனக்கு தான் செய்யல,
இந்த மாதிரியான காரியங்களில் பிள்ளைகளுக்குள்ள பகை வரக்கூடிய அளவில் நாம் காரியங்களை செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்றேன். யாத்ராமத்தில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நான் சில விஷயங்களை வாசிக்கணும். ஒரு குடும்பம் முழுவதும் இப்போ அதாவது மோசே என்கிற குமாரனுக்காக எடுத்துக்கொள்ற எஃபர்ட்ஸ் அதை நீங்க கொஞ்சம் பார்க்கணும். இப்படி பெற்றோர் கவனமா இருக்கணும். மோசே பிறக்கும்போது பார்வோனுடைய கட்டளை ரொம்ப கொடூரமா இருந்தது. என்ன கொடூரம்னா பிறக்கிற ஆண் குழந்தைகளெல்லாம் என்ன செய்யணுமா, நதியில் போட்டு கொன்னுறணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். இப்போ அதுக்கு முந்தின இந்த கட்டளை வர்றதுக்கு முந்தைய ஆரோன் பிறந்தான், மீரியம் அதுக்கு முந்தி பிறந்திருந்தா. இவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை. இப்போ வீட்டில் யார் இருக்கிறாங்க? அந்த லேவியனுடைய மனைவி, அதாவது ஆரோனுடைய அம்மா, அப்பா, ஆரோனுடைய சிஸ்டர் மீரியம், ஆரோன் 4 பேர் இருக்கிறாங்க. இப்போ கவனிங்க, அந்த லேவியனுடைய மனைவி 3ஆவதா கர்ப்பமாயிருக்கிறார். 3ஆவதா கர்ப்பமான உடனே எல்லாரும் இந்த லேவிய இந்த இஸ்ரவேல் எபிரேயர்ல உள்ள இந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்த இந்த சகோதரி கர்ப்பமாயிருக்கிறா. என்ன பிள்ளை? ராஜா சொல்லியிருக்காரு, ஆண் பிள்ளைனா தூக்கி கடல்ல போட்டணும். அப்போ அந்த நாட்களில் என்ன ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க? ஆண்டவரே, தயவு செய்து என் மனைவிக்கு நீர் ஆண் குழந்தை கொடுக்காதையும் பெண் குழந்தையை தாரு. இப்போ ஜெபம் வேற மாதிரி இல்லை. அது அப்போ பெண் குழந்தையை தாருன்னு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இவளுக்கு ஆண் குழந்தை. இவங்க ஆண் குழந்தைன்னு கண்டுபிடிக்கல, பிறந்த பிறகுதான் தெரிஞ்சுது ஆண் குழந்தைன்னு. ஆண் குழந்தைன்னு அழகுள்ளது என்று கண்டு 3 மாதம் ஒழிச்சு வச்சாங்களாம். அப்புறம் இவன் போடுற சத்தம் அரண்மனைக்கே கேட்க மாதிரி இருக்கு. அதனால பேஸ் வாய்ஸ், ஜோசி அப்படித்தான். பிறந்த உடனே அவன் அழும்போதே மான்னு அழுதான். போல்டு வாய்ஸில் தான் அழுதான். எல்லா குழந்தைங்களும் அழுகிற மாதிரி. அப்போவே அது மாதிரி இவன் மோசே கத்துறது அங்கேயே கேட்கும் பொழுது 3 மாதம் அழாமல் கொள்ளாமல் பால் சமயத்துக்கு ஊட்டி அவனை அழ விடாமல் அப்படியே பார்த்துக்கிட்டாங்க. எல்லாரும் சுற்றி இருந்து பார்த்துக்கிட்டாங்க. எப்போ எகிப்தின் சேவகர்கள் வருவார்கள், பார்வோன் சேவகர்கள் என்று பயந்தே இருந்தாங்க. ஆனால் ஆண்டவருக்கு மகிமையாக நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இந்த குழந்தையை பாதுகாக்கிறதுக்காக அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பிளான் பண்ணாங்கன்னா, என்ன செய்யலாம், மோசையை காக்கணும், இவனை நம்ம சாக விடக்கூடாது, இவனை பாதுகாக்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அப்போ எல்லாரும் யோசித்து போய் மார்க்கெட்டில் போய் ஒரு கூடை வாங்கிட்டு வந்தாங்க. நாணல் கூடை ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. இந்த நாணல் கூடையை வாங்கிட்டு வந்து அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, நல்லா கம் தடவினாங்க, பிசின் தடவினாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய, தார் கீழ் பூசினாங்க, தார் பூசிட்டு பார்த்தாங்க, இப்போ இதில் குழந்தைய வச்சா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த குழந்தைய அந்த நாணற்பெட்டி அப்படியே வைக்க முடியாது, ஏன்னா அதில் ஹோல்ஸ் இருக்குது, கேப் இருக்குது. அதெல்லாம் அடைக்கிறதுக்காக பேஸ்ட் பூசிட்டாங்க. பேஸ்ட் தண்ணியில் கரைஞ்சிரும் இல்லையா, அதனால அதுக்கு மேலே கீழ் பூசினாங்க, பெயிண்ட்டுலாம் அல்லது தார் பூசினாங்க. எப்பவும் கப்பலில் அடியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உப்பு தண்ணியில் கரையாத இது கட்டும், அது மாதிரி இவங்க பூசிட்டு இப்போ என்ன செய்தாங்க, குழந்தைய அழகாக வச்சு மீரியம்கிட்ட தான் சொன்னாங்க, இது பிள்ளைய காப்பாற்றணும், நதியில் அடிச்சுட்டு போகிற தண்ணியில் விட்டுறாத, நதி ஓரமாக நாணலுக்குள்ளே கொண்டு போய் நாணலுக்குள்ளே வச்சுட்டு இங்கே தாய்காரி வீட்டில் ஒரே அழுக, கத்தாவே என் பிள்ளைய காப்பாற்ற ஆண்டவரே, இந்த பார்வோன் கட்டளை தாங்க முடியாதனால. இவங்க ஒரு பக்கம் அழுக, அப்பா ஒரு பக்கம் தலையில் கை வச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆரோன் என்ன பண்ணானோ தெரியல, மீரியம் அப்படியே அந்த குழந்தை எங்கே போகுது என்ன போகுது கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறான். கடைசியா அது பார்வோன் குமாரத்தின் கையில் அது போகுது. அது போன உடனே நேராக ஓடி போறா மீரியம். அம்மா அம்மா ராணியம்மா இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு தாய் கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு உடனே ஓடி வர்றா, கூட்டிட்டு வா அப்படின்னு ஓடி வர்றா வீட்டுக்கு. அம்மா பிள்ளைய காப்பாத்திட்டா, வா நீயே வளர்க்க போற வான்னு சொல்லி கூட்டிட்டு கொண்டு ராணிகிட்ட விட்ட உடனே அந்த இளவரசி சொல்றா, இந்த பிள்ளைய எடுத்துட்டு போய் எனக்காக நீ வளர்க்கணும். ஒரு குடும்பம் ஒரு பிள்ளைய காப்பாத்துறதுக்கு என்ன மாதிரி உத்தியெல்லாம் கையாண்டு அவங்க செயல்பட்டு மோசையை காப்பாத்தினாங்க பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மோசே வளர்ந்தான்,
பெரியவன் ஆனான், இஸ்ரவேலை ரட்சிக்கும் இரட்சகன் ஆனான், நியாயப்பிரமாணத்தை பெற்றவனாக மாறினான், 10 கற்பனை பெற்ற பெரிய ஆளாக அவன் மாறினான். கர்த்தர் எவ்வளவு பாக்கியமான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவார். உங்க பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒருத்தர் என்னால முடியாதுன்னு கைவிட்டுறாதீங்க. கட்டளை இப்படி இருக்கு, அரசாங்க சட்டம் இப்படி இருக்கு, அது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, எதை பத்தியும் நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் உங்க கூட இருப்பார். அவர்கள் விசுவாசத்தினால் 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். அப்புறம் அவங்களால அவ்வளவுதான் விசுவாசம். ஆனாலும் அந்த பிள்ளையை காக்கிறதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி. உங்க வீட்டில் ஒரு பிள்ளை சரியா இல்லைன்னா அந்த பிள்ளையை கர்த்தருக்குள்ள வழி நடத்துறதுக்காக எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுங்க. உங்க பிள்ளைய கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார், நிச்சயமா மேன்மையாக வழி நடத்துவார். சில வசனங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். நான் சொல்லுகிறதை கவனிங்க, இந்த வசனத்தை நீங்க கவனிங்க. விசுவாசிகள் பெற்றோரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் பிள்ளைகளும் என்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமா இருக்கும். நல்ல கவனிங்க, இந்த இருதயம் தான் நமக்கு வேணும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற இருதயம், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற இருதயம் உங்களுக்கு இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் உங்க பிள்ளைகளும் நல்லா இருப்பீங்களாம். அடுத்த வசனம் உபாகம் 6:1. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரரும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி. உபாகம் 6:6. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. 7ஆம் வசனம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போது, வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்க போதும் அவைகளை குறித்து பேசு. சத்தியத்தை குறித்து பேசுங்க. பிள்ளைகளோட உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, என்ன சினிமா கதையை பத்தி பேசக்கூடாது, என்ன ஊர்ல நடந்த பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடாது, பேய் பிசாசு கதைகளை பேசக்கூடாது, அரசியல் காரியங்களை பேசிக்கிட்டு இருக்க கூடாது. நான் இப்படி எப்படி ஆரம்பிக்கணும்னா, நான் இப்படி பைபிள்ல ஒரு வசனம் வாசித்தேன். அந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கு, கர்த்தர் நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு இப்படிலாம் செய்யணும்னு இருக்காரு. நீ உனக்கு எப்படி பண்ணுது அந்த எடுத்து வாசிச்சு பாருங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. நீ அவைகளை குறித்து பேசு, பிள்ளைகளோட பேசுங்க. அப்போ கர்த்தர் உங்க மேல பிரியமா இருப்பார். நீங்க எந்நாளும் நன்றா இருப்பீங்க, உங்க நாட்கள் நீடித்திருக்கும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 7ஆம் வசனம் பாருங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும், வழியில நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. அப்போ உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார் அப்படின்னு உபாகமம் 28:1 சொல்லியிருக்கு. என்ன கவனிங்க, நான் சொல்றேன், இந்த சென்னையில் இந்தியாவில் இருக்கிற எல்லா சபைகளில் அந்தந்த பாஸ்டருங்க நான் சொல்ற மாதிரியே சொல்லணும். நான் சொல்றேன், நம்முடைய பிளஸ்ஸிங் சென்டர் இந்த சபையில் உள்ள நம்முடைய பிள்ளைகளை எல்லாரை விட அதிகமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க படிக்கிற கல்லூரியில, படிக்கிற ஸ்கூல்ல, நீங்க வேலை செய்கிற உங்க இடத்துல, நீங்க படிக்கிற சின்ன பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சு ஞானத்தை, பிள்ளைகள் நான் சொல்ற கவனிக்கணும், நல்ல ஞானத்தை தந்து நீங்க தான் இருக்கிறதுல பிரைட் ஸ்டூடெண்டா இருப்பீங்க, நல்ல அறிவாளிகளா, நல்ல ஞானிகளா நீங்க இருப்பீங்க. மீண்டும் சொல்றேன், நம்முடைய சபையிலிருந்து சில ஐஏஎஸ் அதிகாரிகள், சில ஐபிஎஸ் அதிகாரிகள், சில இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல
நல்ல நிர்வாகம் செய்யக்கூடிய செக்ரட்டரிஸ், அப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் நம்முடைய சபையில் இருந்து கொண்டு வர வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய சபையில் குழந்தையிலிருந்து நம்முடைய சபையில் இருக்கிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ராபின், கொஞ்சம் முன்னால் வாங்க. வேர் இஸ் ராபின்? கீழே வாங்க. அவருடைய அப்படி கீழே நில்ல. நீ வளர்ந்துருக்கல, அதனால பின்னால் நெல்லு. சின்ன பிள்ளைகள்லாம் மறைக்குது. இப்படி வா, அங்கே போயிரு. ஓகே ஓகே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரதர் இதில் நான் வாசிக்கிற இந்த ஆட்கள் இருக்கிறீங்களான்னு பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ராபின் ஏஞ்சலா அவர்களுடைய குமாரத்தி அபிஷேக், அவள் ஸ்காஷ் என்ற அந்த ஒரு கேமில் நேஷ்னல் லெவலுக்கு முன்னேறியிருக்கா. அதை பற்றி கொஞ்சம் ராபின் சொல்லுங்கள். அவருடைய மகள் தான், அவருடைய 2வது மகள் ராபின். நம்முடைய சகோதரர் ரூபன் அவர்களுடைய தம்பி. சபையில் ஆரம்பம் முதல் வருகிறவர்கள். அவர் இவங்கெல்லாம் பெரிய ஆத்லெட்டு. இவங்க ஃபுட்பால் கோச். அவர் ஏஞ்சில் ஒலிம்பிக் ஹை ஜம்பா லாங் ஜம்பா ஹை ஜம்பில் ஒலிம்பிக்கு போய் விளையாடினவங்க. இவளுடைய 2வது மகள் அபிஷேகா இங்கே இன்னைக்கு இருந்திருக்கணும். இப்போ டோர்னமெண்ட்டில் விளையாடுறதுக்காக கல்கட்டாவில் இருக்கிற மக கூட தாயும் போய் இருக்கிறாங்க. சொல்லுங்கள் ராபின். அபிஷேகா ஒரு 6 இயர்ஸ் இருக்கும்போது ஒரு இங்கே சங்கம் தேட்டருக்கு ஆப்போசிட்டில் SDIT நேரு பார்க்குன்னு இருக்குது. அங்கே ஒரு கேம்ப் நடந்தது. அங்கே ஒரு யூஎஸ்லேருந்து ஒரு மிஷினரி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி மூலிமா அவங்க இந்த கவர்மெண்ட் இதோட ஒரு கேம்ப் நடத்தினோம், ஃபிட்னஸ் இது. அப்போது அந்த இடத்துல கேட்டாங்க, 6 இயர்ஸ் இருக்கிற பிள்ளைங்க ஸ்குவாஷ்னு ஒரு கேமு இப்போ இந்தியாவில் டாப் தீபிகா, ஜோஷ்னா அந்த மாதிரி அந்த கேமில் போடுறீங்களான்னு. நான் ஃபுட்பால், ஏஞ்சல் ஹை ஜம்ப், அத்லெட்டிக்ஸ். ஸோ அதனால் எப்படி ஒரு புது ஸ்போர்ட்டில் ப்ளஸ் அது வெரி எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட்டு. மந்த்லி அதுக்கு மட்டும் 7,000 பே பண்ணோம். சரி, 6 வயசில் போட்டோம். ஆண்டவர் கிருபையாக கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணால் அச்சீவ் பண்ணால் அண்டர் 11 இந்தியா நம்பர் 1 வந்தால். இப்போ அண்டர் 13 இந்தியா நம்பர் 1 நேஷ்னல்ஸ். போன வாரம் இண்டோரில் நடந்ததில் இந்தியா நம்பர் 1 வந்திருக்கா. அதுவும் இல்லாமல் அந்த 72 hours ப்ரேயரில் முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம சர்ச் பாஸ்டரோட ப்ரேயர் தான். ஏன்னா அந்த 72 hours ப்ரேயரில் இதே மாதிரி ஒரு நாள் அபியை வச்சு பாஸ்டர் ஜோம் பண்ணாங்க, எல்லா ஃபீல்லையும் வரணும்னு. ஸோ நிச்சயமாக அதை ஆண்டவர் செய்த ஒரு பெரிய கிருபை. குட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம பிள்ளைகள் வரணும். நம்ம பிள்ளைகள் ஸ்குவாஷில் நம்ம அபிஷேகம் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபாரின் கண்ட்ரிஸ் போய் விளையாடணும், நம்பர் 1 ஆகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நான் இன்றைக்கு அந்த மகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கிரிக்கெட் வீரர்கள் இருக்கிறாங்க, வாங்க 2 பேர் வாங்க வாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். தம்பி, நீ சொல்லு, என்ன பண்ணியிருக்க கிரிக்கெட்டில் இது வரைக்கும் நீ அச்சீவ் பண்ணது? நான் இது வரைக்கும் ஆல் இண்டியா லெவலில் ரயில்வேஸ் ஆடியிருக்கேன். இந்த வருஷம் இந்தியா அண்டர் 19 ப்ராபபிள்ஸில் இருந்தேன். ஆனால் ஏஜ் நான் 16ன்றனால 19 இயர்ஸ்னால செலக்ட் பண்ண முடியல இந்தியா அண்டர் 19ல். ஸோ நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுவேன்னு எதிர்பார்க்குறேன். உன் பேர் சொல்லு. என் பேர் ராகுல் நாயர். 11th இப்போ தான். ஓகே. அப்புறம் தமிழ்நாடுக்கு ஸ்டேட் டீமில் இந்த வருஷம் 16ல் ஒரு 50 அடித்தேன். இதனால் அண்டர் 19 இந்தியாவுக்கு செலக்ட் பண்ண முடியல. ஏன்னா ஏஜ் நான் ஜஸ்ட் 16. ஸோ சீனியர் ப்ரையாரிட்டி வைஸ் எனக்கு சான்ஸ் கிடைக்கல. ஓகே, நீ சொல்லு.
என்ன பண்ணியிருக்க பள்ளிக்கூடத்தில்? பிரைஸ் தி லார்ட். என் பேர் ராகவ். நான் போன வருஷம் அண்டர் 12 திருச்சிக்கு போய் ஆல் இண்டியா டூர் ஆடினேன். இந்த தடவை அண்டர் 14 மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கினேன். ஸோ இன்னொரு மாதாவரமில் ஒரு டோர்னமெண்ட் ஆடும்போது அங்கேயும் பெஸ்ட் பேட்ஸ்மேனு பேர் வாங்கினேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன். தம்பி வாங்க. இந்த பிள்ளைகளுடைய பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கடமை இருக்குது, ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இந்த பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு. என்ன, அதில் தான் கவனம் செலுத்தணும். இயேசுநாதர் துணை இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் முன்னேக்கு வர்றது கஷ்டம். மற்றவங்களுடைய காரியங்கள் வேறு, நம்ம காரியம் வேறு. ஆகவே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே பெரிய சாதனை படைக்க இந்த பெற்றோர் இந்த பிள்ளைகளுக்கு அனுகூலமாக இந்த ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த சபை இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறது. எல்லாரும் ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இந்த பிள்ளைங்க இந்தியா டீமில் இன்டர்நேஷ்னல் போய் விளையாடணும். இவங்க பெரிய கிரிக்கெட்டர் ஆகணும். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். எல்லாருக்கும் முன்னால் இயேசு எங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்தார்னு இந்த பிள்ளைகள் சொல்லணும். ஆண்டவர் அப்படி பெரிய சாதனை இவர்கள் செய்ய நீர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். பரமானந்தம் பிரதர் பரமானந்தம் ஐநாவரத்தில் அவருடைய டாக்டர், இவருடைய தாப்பனார் நம்முடைய சபையில் தாப்பனாரும் தாயும் நீண்ட நாட்களாக வருகிறார்கள். அவர் ஒரு சாதாரண தொழில் அவர் செய்கிறார். ரொம்ப கடினமான தொழில் செய்கிறார். நான் அதை பார்த்துருக்கிறேன். எல்லா கடைகளுக்கும் ஹோட்டல்ஸுக்கு அந்த சமோசா செய்து சப்ளை பண்ணுகிறவர். குடும்பமாக சேர்ந்து செய்கிறாங்க. கடின உழைப்பாளிகள். கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைத்ததில் உன் பேர் நம்ம தங்கம். தங்கம் அதான் தேவை. இப்போ தங்கம் கோல்டு. கர்த்தர் ஆசீர்வதித்து இப்போ ஐஏஎஸ் எப்படி என்ன பண்ற சுருக்கமாக சொல்லு. என் பேர் தங்கம். நான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாமே ஆண்டவரோட கிருபையாக தான் நடந்திருக்கு. ஆண்டவருக்கே எல்லா மகிமையும் உண்டாகட்டும். ஓகே. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐஏஎஸ்க்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறான். நான் சொல்லியிருக்கிறேன், நிச்சயமாக ஐஏஎஸ்ஸா நிச்சயமாக வருவேன் நீ அப்படின்னு வாழ்த்திருக்கேன். எத்தனை பேர் நீங்கள் வாழ்த்துறீங்க? நிச்சயமாக கர்த்தர் அப்படி செய்வார். காட் பிளஸ் யூ. அவருடைய அப்பா ரொம்ப சிரமப்படுறேன். பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் இன்றைக்கு ஒரு பிளஸ்ஸிங் கொடுக்குறேன். அது என்னன்னா, உங்கள் அப்பாவில் இங்கே இருக்கிற பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸில் ரொம்ப பேர் ரொம்ப சாதாரண வேலை செய்கிறவர்கள், கூலி வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். மேஷன் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அப்புறம் ஆட்டோ ஓட்டுறவங்க இருக்கிறாங்க. டிரைவர்லாம், அதாவது ஆக்டிங் டிரைவர்களாக வேலை செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அது மாத்திரமில்லை, சில பிள்ளைகளுடைய தாய்மார் வீட்டு வேலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். சிலருடைய தாய்மார் டிஃபன் வியாபாரம் பண்ணுறாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அந்த பெற்றோருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம், நாங்கள் படிக்கலை, நாங்கள் சிரமப்பட்டுட்டோம், எங்கள் பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தங்களை பிழிஞ்சி சாரா பிழிஞ்சி கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க தங்களுடைய பெற்றோருக்கு எவ்வளவு நன்றியா அவர்கள் இருக்கணும் என்பது உண்மை. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் வளர்ந்து வருகிற காலத்தில் இங்கே இருக்கிற பிள்ளைகளில் நிறைய பேரை நான் கையில் தூக்கி பிரதிஷ்டை பண்ண பிள்ளைங்க, குழந்தைங்க எல்லாம் இன்னைக்கு வளர்ந்துருக்குறாங்க. கையில் தூக்கி இப்போ உங்களை கையில் தூக்க முடியாது, அந்த அளவுக்கு ஆயிட்டீங்க. இன்னொரு 10 வருஷம் கழிச்சா இந்த பயல்களுக்கெல்லாம் மீசம் முளைச்சிரும். இன்னொரு 5 வருஷத்துலேயே மீசம் முளைச்சிடும் இவனுங்களுக்கெல்லாம். அப்புறம் என்னன்னா, இப்போ கீச்சு குரல் சைல்டு வாய்ஸ்லாம் போய் மேல் வாய்ஸ் அப்படி வந்துடும், ஃபீமேல் வாய்ஸ் அதெல்லாம் வந்துடும், பெரிய ஆட்கள் ஆயிடுவாங்க. அதுக்கு முந்தி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக பிள்ளைகள் நல்லா கவனிங்க. உங்கள் பெற்றோர் இப்போ பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறாங்க. அவங்க இருக்கிற வீடு, நான் போய் இப்போ நிறைய வீடுகளை விசிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்ல, ஒரே ரூம் தான், அதிலே கிச்சன், அதிலே அங்கே தான் படுக்க, காமன் பாத்ரூம் லேட்ரின் வெளியே இருக்குது. அதில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க.
ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ இருக்கிறவங்க சிலர் வந்து இன்ஜினியர் ஐடியாக இருக்காங்க, சில பிஸ்னஸ் பீப்புள் இருக்கிறாங்க, சிலர்லாம் அதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் தலையெடுக்கும்போது உங்கள் பெற்றோர் இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ்லேருந்து ஒரு 5 டைம்ஸ் ஒரு 10 டைம்ஸ் உங்கள் ஸ்டேட்டஸ் வளரணும். நீங்கள் ஒரு ரூமில், ஒரு சின்ன வீட்டில், ஒரு ரூமு, ஒரு கிச்சன், அந்த வீட்டில் அப்படி இல்லை, நல்ல வசதியாக பெரிய பங்களாவில் வாழக்கூடிய அளவில் உங்கள் ஸ்டேட்டஸை கர்த்தர் உயர்த்துவார். இயேசு உங்களோடு தொடர்ந்து அவரோடு நீங்கள் தொடர்பு வைத்திருக்கும் போது நீங்கள் நிச்சயமாய் மேன்மை அடைவீர்கள். பொருளாதாரத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் மற்ற எல்லா நிலையிலும் நீங்கள் அதிகமாக வளருவீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல் ஆசீர்வாதங்களை நான் சொல்லிக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சிறு பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். நீங்கள் தினந்தோறும் கவனிங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன கவனிங்க, தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே படுக்கையில் முழங்கால் போட்டு கை கூப்பி, ஏசப்பா எங்களை ஆசீர்வதியும், எங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ஏசப்பாட்ட கேட்கணும். என்ன கவனி, என்ன பாரு, என்ன செய்யணும், காலையில் எழுந்த உடனே என்ன செய்யணும், முழங்கால் போட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும். சரியா? ஆண்டவர் சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்த ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கணும், அல்லது நீங்கள் சொல்லி பார்க்கணும். பெரிய பிள்ளைகள் நீங்கள் ஒரு 15 நிமிஷம், நான் ரொம்பலாம் உங்களுக்கு சொல்ல, ஒரு 15 நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணுற ஆர்வம் இருந்தால் உங்களுக்கு நேரம் போகிறது தெரியாது. ஒரு 15 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்து, இந்த உலகத்தின் எந்த தீமைக்கும் நாங்கள் ஆளாகக்கூடாது, எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும். வாலிப பையனுங்க எல்லோரும் ஜெபம் பண்ணணும். ஒரு அதிகாரமாவது நீங்கள் ஒரு நாளைக்கு வாசிக்கணும். ஒரு அதிகாரம்னு உடனே 117ஆம் சங்கீதத்தை எடுத்து ஒரு அதிகாரம்னு வாசித்தரக்கூடாது. அதில் 2 வசனம் தான் இருக்குது. ஒரு அதிகாரம்னா உங்களை ரெகுலர் பைபிள் ரீடிங்கில் நீங்கள் ஒரு அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கணும். அப்படி நீங்கள் வாசிக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு பிள்ளைகள் மாத்திரமல்ல, நீங்கள் இந்த சபைக்கு பிள்ளைங்க. நாங்கள் பாஸ்டர்ஸ், நாங்கள் உங்களுக்கு உங்கள் பெற்றோருக்கு மேலே நாங்கள் தான் காட்ஃபாதர். உங்களுக்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வச்சு பராமரித்து பாதுகாத்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறவங்க. ஆகவே உங்களை வழி நடத்துறதுக்காக சிறு பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டே செயல்படுகிறது. இந்த சபை உங்கள் மேலே அக்கறை எடுத்துக்கொள்ளுகிறது. நான் உங்கள் வீட்டுக்கு விசிட்டிங் வந்தப்போ முதல்ல பிள்ளைகளை தான் பக்கத்தில் கொண்டு வந்து என் பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு, நீ என்ன படிச்சிருக்கிற, என்ன படிக்கிற, எந்த ஸ்கூலுக்கு போகிற, சர்ச்சுக்கு வர்றியா, சண்டே ஸ்கூலுக்கு போறியா அப்படின்னு. ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்போ சண்டே ஸ்கூலுக்கு போனியா, இல்லைன்னுச்சு இந்த 2 பிள்ளைகளும். ஏன் நான் பிடிக்கலைன்னுச்சு. எனக்கு மண்டையில் சமட்டி எடுத்து அடித்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் அந்த பிள்ளைகள்கிட்ட விடுவேனா, அந்த பிள்ளை 10 நிமிஷம் தான் வீட்டில் இருப்பேன்னே, ஆனால் அந்த வீட்டில் மட்டும் 3/4 மணி நேரம் இருந்தேன். அதுங்களோட பேசி அப்படியே கொஞ்சம் விளையாடி அதுங்களோட பேசி, இந்த வாரம் சண்டே ஸ்கூலுக்கு போகணும், என்ன கண்டிப்பாக போகிறேன் பாஸ்டர் அப்படின்னு ஒப்பு கொடுத்த பிறகு தான் எனக்கே சந்தோஷம் வந்துச்சு. இல்லையா? சண்டே ஸ்கூல் வச்சுருக்கிறோம், இதெல்லாம் உங்களுடைய நலனுக்காக வச்சுருக்கிறோம். பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவரோடு தொடர்புடையவர்களாக நீங்கள் வைத்து வளர்க்க வேண்டியது அவசியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு ஜெபம் உங்களுக்காக நான் பண்ண போகிறேன். நான் சொல்கிறேன், வாலிப பிள்ளைகள் கவனிங்க. நீங்கள் வந்து ஜெபம் பண்ணணும். நீங்கள் வந்து நல்ல ஆசீர்வாதமான நிலையில் நீங்கள் இருக்கணும். உங்களுடைய விவாகத்தை நாங்கள் நடத்தி உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் நல்லா வாழ்கிறீங்கன்றதை பார்த்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுறதை தான் நாங்கள் விரும்புகிறோம். இதுக்கிடையில் காதல் கர்மாந்தரத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பையன்களும் தலையிடக்கூடாது, பொண்ணுங்களும் தலையிடக்கூடாது. நீங்கள் யாரையும் நீங்கள் எதுலையாவது காதலில் மாட்டியிருந்தீங்கன்னா, அந்த சிக்கலில் சிக்கி இருந்தீங்கன்னா, நான் சிக்க எடுத்து விடுவேன். நல்லா எனக்கு வந்து சிக்க இருக்க எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்படிப்பா நீங்களே அவுத்துருங்க. என்ன, நீங்களே அவுத்துருங்க. அப்படி எதுலையாவது சிக்கி இருந்தால் நீங்களே அவுத்துருங்க. அவுக்க முடியலன்னா ஏன்ட்ட வாங்க, நான் அவுத்து விட்றேன். அது நல்லா இருக்காதுங்க, அது நல்லா இருக்காது, அது நல்லா இருக்காது.
சில பிள்ளைங்க சிக்கி இருக்கிறீங்க, மூஞ்சிகளை பார்த்தா தெரியுதா எனக்கு. அதை அவுத்துடலாம், கவலைப்படாதீங்க, அது வேண்டாம். கர்த்தர் உங்களுக்குன்னு உயர்ந்த வாழ்க்கையை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். நீங்கள் நல்ல மேன்மையாக இருக்கணும், உயர்ந்த பெரிய நிலையில் பொருளாதாரத்தில் செழிப்பாக இருக்கணும், அறிவு ஞானத்தில் ரொம்ப விருத்தி அடைஞ்சிருக்கணும், ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப அருமையாக இருக்கணும். எல்லா வசதிகளோடும் ஆண்டவர் உங்களை ஆண்டவர் நாம மகிமைக்கு என்று ஆண்டவர் வழி நடத்துவார். உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டுட்டாங்க, நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். உங்கள் அப்பா இப்போ இருக்கிற இந்த கஷ்டமான சூழ்நிலையிலே உங்கள் பிள்ளைகள் இருக்கக்கூடாது. அப்பா ஆட்டோ ஓட்டினாரு, பிள்ளையும் ஆட்டோ ஓட்டக்கூடாது இல்லை. அப்பா ஆக்டிங் டிரைவரு, நீயும் என்ன செய்யக்கூடாது, டிரைவர் வேலைக்கு போயிடக்கூடாது. ஏம்மா வீடு வீடா நீங்கள் வேலை செய்கிறீங்க, அதுதான் உங்களால் முடியும். ஏன்னா உங்களுக்கு என்ன கலெக்டர் உத்தியோகமாக கொடுப்பாங்க? இந்த படிப்புக்கு இதைத்தான் செய்ய முடியும், வேறு செய்ய முடியாது. செய்கிறீங்க, நல்லா செய்யுங்க. அதில் தானே குடும்பமே நடக்குது, பரவாயில்ல. ஆனால் உங்கள் பிள்ளைகளும் அதே தொழிலுக்கா போகணும். ஒரு கால் நீங்கள் விரும்ப மாட்டீங்க, நாங்கள் செய்கிற மாதிரி இந்த தொழிலில் எங்கள் பிள்ளைங்க வேண்டாம், இதை விட மேலான உயர்ந்த நிலைக்கு எங்கள் பிள்ளைங்க வரணும்னு விரும்புகிறோன்ற பெற்றோர்லாம் கையை வைத்துங்க, கை வைத்து காட்டுங்க. நல்லா நல்லா கை வைத்து ஆண்டவர்கிட்ட ஒரு கேளுங்க, ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்க எங்களை மாதிரி இல்லை, எங்களை விட மேன்மையா உயர்வா ஆண்டவரே செழிப்பா எங்கள் பிள்ளைங்க இருக்கும்படி நீர் ஆசீர்வதியும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். எல்லா பிள்ளைகளும் இந்த பாருங்க, என்ன பாருங்க, கை கூப்பிக்கணும், கண்ணை மூடிடணும். நான் ஜெபம் முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, அப்படியே நிற்கணும் இல்லையா? எல்லாரும் எல்லாம் கை கூப்பிடுங்க, கண்ணை மூடிக்கிடுங்க. கிருபையுள்ள பிதாவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகளை உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் நிற்க வைத்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகள், ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பேரை சுற்றிலும், இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு பேரை சுற்றிலும் நாங்கள் வேலி போடுறோம். ஆண்டவரே ஒரு 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 டிவைன் ஃபென்சிங் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை சுற்றி நாங்கள் போடுறோம். இந்த சர்ச்சுக்குள்ளே, பிளெஸ்ஸிங்ஸ் என்ற சர்ச்சுக்குள்ளே வச்சு, இந்த உங்களுடைய சமூகத்தில் வச்சு, இந்த பிள்ளைகள் எல்லாருக்குள்ளேயும், பெரிய பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், ஆண்டவரை குழந்தைகள் எல்லாரையும் சுற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பு என்கிற அந்த வேலியை இன்றைக்கு நாங்கள் போடுகிறோம். ஆண்டவரே இவர்களை எந்த அசுத்தாவியும் எந்த பிசாசும் இவர்களை தொடக்கூடாது. எந்த மாயையும் எந்த உலகத்தின் எந்த அசுத்தமும் இந்த பிள்ளைகளை தொடக்கூடாது. எந்த கெட்ட பழக்கம் இந்த பிள்ளைகளை தொடக்கூடாது. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே இந்த கம்ப்யூட்டர் ஆண்டவரே இந்த சாஃப்ட்வேருக்குள்ள இந்த பிள்ளைகள் சிக்கி கொள்ளக்கூடாது. ஆண்டவரே எதிர்பாலாரோட பழகி ஆண்டவரே வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து போடுகிற இந்த காதல், இந்த மாதிரி விஷயங்களில் எங்களுடைய பிள்ளைகள் சிக்கக்கூடாது. எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெறும்படிக்கு இவர்களை சுற்றிலும் ஒரு வேலி நாங்கள் அமைக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளில் அநேகர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா, எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லா பிள்ளைகள் மேலேயும் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய ஞானம் எல்லா பிள்ளைகளுக்கும் வரும். ஒருத்தரும் டல் ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடாது, எல்லாம் பிரைட்டா இருக்கணும். நல்ல சவுண்ட் மைண்டை எல்லாருக்கும் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சில IAS அதிகாரிகள் எங்கள் சபையில் உள்ள பிள்ளைகள் வரணும் வருங்காலத்தில். சில IPS அதிகாரிகள் ஆண்டவரே எங்கள் சபையிலிருந்து எழும்பணும். எல்லா காவல்துறையில் இருக்கிற கரப்ஷனை நீக்குகிற ஆண்டவரே IPS அதிகாரிகள் எழும்பணும். அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஆண்டவரே நிறைய ஆண்டவரே நிலையில நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாட்டின் எல்லா ஆண்டவரே ஊழலையும் தீமைகளையும் ஒழிக்கிற பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகள் அதிகாரத்தில் வரணும். கர்த்தர் அப்படி எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய ஞானத்துக்கு உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகள், இங்க இருக்கிற பிள்ளைகளுடைய சரீரத்தில் எந்த சுகவீனமாவது எந்த வியாதியாவது இருந்தா இப்பொழுதே உம்முடைய வல்லமை உள்ள காயப்பட்ட வலது கரத்தை நீட்டி அந்த பிள்ளைகளை தொட்டு ஒரு பிள்ளைகளும் சிக்கா இருக்கக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் ஹெல்த்தியா மாறணும்.
எல்லாருக்கும் நல்ல ஹெல்த் உண்டாகணும், ஆரோக்கியம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஒரு பிள்ளை கூட ஆண்டவரே பலவீனமா இருக்கக்கூடாது, எல்லாம் நல்ல திறமையா இருக்கட்டும். பிறவியிலேயே சில பிள்ளைகள் ஆண்டவரே டிஃபெக்டா பிறந்ததுனால கஷ்டப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாத்துக்கும் ஒரு அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உண்டாகணும், நல்ல பிரெயின் வரணும், நல்ல ஆண்டவரே பிள்ளைகள் வளரணும். கர்த்தர் அப்படி எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்க பிள்ளைகள் எல்லாரும் நல்ல ஆரோக்கியமா இருப்பார்களாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புடைய பிள்ளைகளாய் இருப்பார்களாக. ஜெப ஆவி இந்த பிள்ளைகள் மேல் வருவதாக. பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகள் மேல் வருவாராக. இவர்கள் ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பலத்த பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நல்ல செழிப்பு இவர்களுக்கு உண்டாகட்டும். அல்லேலூயா. நல்ல செழிப்பு உண்டாகும்படி ஆண்டவரே இவர்கள் நல்ல ப்ராஸ்பர் ஆகணும், எல்லாத்திலையும் ப்ராஸ்பர் ஆகணும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் என்று சொல்லி இருக்கிறது. எங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் இருக்கணும், இவர்கள் எல்லாத்திலையும் ஆண்டவரே காரிய சித்தி உள்ளவர்கள் ஆகணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகள், கல்லூரியில் படிக்கிறவங்க ஒருத்தனும் ஒரு பிள்ளையும் அரியர்ஸ் வைக்கக்கூடாது, எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணணும், நேர்த்தியா கம்ப்ளீட் பண்ணணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பிள்ளைகள் உயர்ந்த உத்தியோகத்தில் அமரணும், கஷ்டங்கள் நீங்கணும். எங்கள் பிள்ளைகள் தலையெடுக்கிற காலத்தில் செழிப்பான குடும்பத்தை உம்முடைய பிள்ளைகள் அமைக்கணும். அப்படி நீர் ஆசீர்வதியும். நான் சொல்லி ஜெபித்த ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் பிள்ளைகளில் நிறைவேறும்படி உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பெற்றோருக்கு ஆண்டவரே பிரியமான பிள்ளைகளாய், இயேசுவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகளாய், இந்த சபைக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் நீர் வழி நடத்தும். ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளில் அநேகர் ஆத்லீட், நல்ல ஆத்லீட்டா ஆண்டவரை மாறணும். அவர்கள் எடுத்திருக்கிற கேம்ஸ், ஸ்குவாஷ், ஃபுட்பால், இன்னும் கிரிக்கெட்டு, இதிலெல்லாம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் நேஷ்னல் லெவல் மாத்திரமல்ல இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆண்டவரே நம்பர் 1 பிளேயர்ஸா அவங்கள நீர் ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, அவளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே நல்ல ஆத்லீட்ஸ்னா எங்களுடைய சபையிலிருந்து உண்டாகணும். நல்ல அறிவாளிகள், பெரிய பெரிய கல்விமான்கள், ஆண்டவரே கல்வியாளர்கள் எங்கள் சபையிலிருந்து உண்டாகணும். நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எங்கள் சபையிலிருந்து உருவாகணும். எங்களுடைய சபையில் இருந்து கர்த்தாவே நிறைய இந்த பிள்ளைகளில் அநேகர் ஊழியக்காரர்களாக மாறணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை விட வல்லமையான ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாய் இந்த பிள்ளைகளில் சிலரை நீர் ஆசீர்வதி. ஆண்டவரே இவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. ஆண்டவரே நான் சொல்லி ஜெபித்த ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பிள்ளைகளுக்கு நிறைவேற வேண்டும் என்று இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதத்துக்கும் பாதுகாப்புக்கும் நன்மைக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் மேல் நாங்கள் விசேஷ கவனம் வைப்போம். நாங்கள் எங்கள் குடும்பத்தை ஆண்டவருக்கு முன்பாக ஆசீர்வாதமாக நிறுத்த வைப்போம். ஆண்டவர் உங்களுடைய தொழிலை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், செழிக்க செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.